Next seventh sum. Find all possible pairs of integers that give a product of -50. அதாவது எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு -50 வரும்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம திங்க் பண்ணுங்க, எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு -50 வரும்னு திங்க் பண்ணுங்க. சரியா? இப்போ பாரு, இப்போ நான் 1 டேபிள்லேருந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ 1ஐயும் 1 × 50 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? ஆன்சரில் +50 தான் வருது. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா -1 × 50 -50 ஆயிடும். இப்போ இதுக்கு என்னென்ன பேர் எடுத்திருக்கோம்? -1ம் 50யும் எடுத்திருக்கோம். சரியா? அப்போ 1 50ஆல் மல்டிபிள் பண்ண வெறும் 50 தான் வரும். நம்மளுக்கு -50 வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸ் போட்டிருக்கேன். அடுத்து 2 டேபிளில் பாருங்க. 2 டேபிளில் பண்ணோன்னா 2 × 25 ஆர் 50 வரும். சரி, அதில் ஆன்சரில் வந்து நம்மளுக்கு மைனஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம். இதோட பேர் என்ன? -2, 25. சரியா? அடுத்து வேற எப்படி 50 வரும்? 10 டேபிளில் போடலாம். ஓகேவா? 5 டேபிளில் போடலாம். 5 × 10. 5 10s are 50. ஸோ 50 இங்கே நான் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 10s are 50 தான் வரும். நமக்கு மைனஸ் வரணும்னா இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ அதோட பேர் என்னது? -5, 10. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 50 × -1 = -50. ஓகே, இப்போ இதோட பேர் என்னது? 50, -1. இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்? 25 × -2. 25 × -2 -50. இதோட பேர் என்னது? 25, -2. நெக்ஸ்ட் இது ஒரு 10 × -5. ஸோ -50. இதோட பேர் என்னது? 10, -5. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறாங்க? ஆல் பாசிபிள் பேர் என்ன பேர் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 50 வரும்னு பார்க்கணும். சைனையும் பார்த்துக்குங்க. ரெண்டு நம்பர் கொடுத்தா ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்கள் மைனஸ் சைன் போட்டு ஆன்சர் என்ன வந்துடும்? மைனஸில் வந்துடும். 1ஆல் 1 × 50 50 வரும். 2 × 25 50 வரும். 5 × 10 50 வரும். அடுத்த நம்பர் அது அப்படி நான் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரைட் பண்ணனா 50 × -1. இப்போ 6 பேர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் கொடுத்தாலும் ஆல் பாசிபிள் பேர் ஆஃப் இன்டிஜர் தட் கிவ் அ ப்ராடக்ட் ஆஃப் இங்கே +50 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை. இங்கே மைனஸ் சைன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இங்கே +50 கொடுத்துருந்தா அப்போ ரெண்டு நம்பர் ரெண்டுமே ப்ளஸ் சைன் போடலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு பக்கமே மைனஸ் சைன் போட்டால் உங்களுக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ் சைன் வந்துடும். ஓகேவா? அதாவது ப்ளஸ் சைன் வரணும்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். இல்லைன்னா ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என் ஆன்சரில் ப்ளஸ் வந்துடும். நான் மைனஸை பொறுத்த அளவுக்கு 1 + 1 மைனஸாக இருக்கணும். ஓகே, இந்த சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் 1.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.